Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தற்போது திமுக பொதுக்குழு மதுரையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்குழு தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். திமுகவுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இந்த பொதுக்குழு என்பது கூடியிருக்கிறது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தெற்கில் அதிமுக பாஜக கூட்டணி பலத்தை அதிகரிக்கும் கணக்கிலேயே தற்போது அங்கு காய் நகர்த்தல்கள் என்பது நடைபெறுகின்றன. மதுரையின் 10 தொகுதிகளில் தலா 5 தொகுதிகளை திமுகவும் தலா 5 தொகுதிகளை அதிமுகவும் தன்வசம் வைத்திருக்கின்றன. இந்த அதிமுக பாஜக பலத்தை உடைக்கும் விதமாகவே தென் மாவட்டங்களை குறிவைத்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதாக பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தின் அரசியல் மையமாக மதுரை இருக்கக்கூடிய நிலையில் மதுரையை குறிவைத்தும் மேலும் தென் மாவட்டங்களை குறிவைத்தும் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான காய் நகர்த்தலை முன்வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முன்னதாக திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மறைந்த குமரி அனந்தன் உள்ளிட்டோருக்கும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மறைவுக்கும் கூட திமுகவின் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தற்போது அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கையோடு அணுகும் ஒரு களமாக தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள் என்பது இருக்கிறது. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டத்தில் இதுபோன்ற அம்சங்கள் டிடிவி, ஓபிஎஸ் போன்ற அம்சங்கள் எல்லாம் திமுகவுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களை வலுப்படுத்த பலப்படுத்த திமுக அந்த பகுதிகளை நோக்கி கவனத்தை திருப்பி இருக்கிறது என்பதாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது திமுகவின் பொதுக்குழு கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் மதுரையில் 47 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 47 ஆண்டுகளுக்கு பின்னர் திமுகவின் பொதுக்குழு என்பது மதுரையில் கூடுகிறது. மேலும் நேற்று முதல்வரின் நகர்வலமும் முக்கியத்துவம் பெறுகிறது. 25 கிலோமீட்டர் அளவுக்கு நகர்வலம் வந்து மக்களையும் தொண்டர்களையும் முதல்வர் சந்தித்தார். அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தனது அண்ணனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அழகிரியின் வீட்டிற்கே சென்று முதல்வர் சந்தித்ததும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த திமுகவின் பொதுக்குழுவில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் மேடையில் வீற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தற்போது திமுகவின் பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொண்டர்களுக்கு கமகமக்கும் விருந்தும் தயாராக இருக்கிறது என்பது அண்மை செய்தியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டு பெறலாம். மணிகண்ட பிரபு, தற்போதைய நிலவரம் என்ன? இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் என்ன? விக்னேஷ், 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், அதே போல முக்கிய நிர்வாகிகள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போல 4000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் என தமிழகம் முழுவதும் 7000 பேர் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தமட்டில் மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தங்குடி பகுதியில் 30 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய கலைஞர் திடலில் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடைபெற்ற சிறப்பு ஏற்பாடுகள் மூலம் இந்த பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக மறைந்த காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், அதே போல தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல கட்சியில் மூத்த முக்கிய முன்னோடிகள் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் வரிசையாக வாசிக்கப்பட்டு வருகிறது. அதே போல புதிய தலைமுறை வாக்காளர்களை கவருவதற்காக திமுகவில் தற்போது புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய், அதே போல சீமான் உள்ளிட்டோர் இளைஞர்களை குறிவைத்து அரசியல் செய்யும் வகையில் திமுகவிலும் ஐடி துறை இருக்கிறது. இந்த ஐடி துறையை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் ஐடி துறைக்கான தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படுகிறது. அதே போல திமுகவில் தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, நெசவாளர் அணி, பொறியாளர் அணி, மருத்துவர் அணி, மீனவர் அணி, வழக்கறிஞர் அணி, இப்படி பல்வேறு அணிகள் இருந்தாலும் தற்போது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்களை ஒருங்கிணைத்து கல்வியாளர் அணி
புதிதாக உருவாக்கப்படுவதாக தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் திமுகவில் ஒரு சார்பு அணி உருவாக்கப்படுவதற்கான தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரியசாமி, திருச்சி சிவா, ராசா, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி உள்ளிட்டோர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதல் துணை பொதுச் செயலாளர்களை நியமிக்கும் வகையில் ஒரு சிறப்பு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல மாநில சுயாட்சி, கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசு, ஆளுநருக்கு எதிரான தீர்மானங்கள் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் பிரச்சார களத்திற்கான வியூகமாகவும் திமுகவினுடைய தீர்மானங்கள் பேசப்படும் என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அரங்கேறி வருகிறது. விக்னேஷ், மணிகண்ட பிரபு, இந்த துணை பொதுச் செயலாளர் அறிவிப்பு அப்படிங்கிறது கவனம் பெறுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில கூடுதல் துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்னு வரும்போது திமுக துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது மதிப்புமிக்க ஒரு பதவியாக பார்க்கப்படுகிற ஒன்று. இந்த கூடுதல் துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்னு வரும்போது யாராருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது? அது தொடர்பான ஏதேனும் தகவல் இருக்கா? நிச்சயமாக காலையில் அரசு சுற்றுலா மாளிகையில் முதல்வர் ஏற்கனவே முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய, குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொருளாளர் DR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு, இந்த 4 பேர் அடங்கிய குழுவினர் காலையிலேயே தீர்மானங்களை ஒரு விரிவான ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். திமுகவின் உயர்மட்ட பதவிகளில் அனைத்து சமூகத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே முன்வைக்கப்படுகிறது. அதேதான் தற்போது துணை பொதுச் செயலாளர்களாக துரைமுருகன், அதே போல பொருளாளர் DR பாலு, முதன்மை செயலாளர் KN நேரு உள்ளிட்டோர் பொறுப்புகளை கடந்து துணை பொதுச் செயலாளர் 5 பேரும் இடம்பெற்றுள்ளனர். அதே போல அமைச்சர்களான பெரியசாமி, அதே போல எம்பியாக இருந்த திருச்சி சிவா, ராசா, அந்தியூர் செல்வராஜ், தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி உள்ளிட்டோரும் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்னும் கூடுதலாக 2 துணை பொதுச் செயலாளர்களை, அதாவது புதிதாக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் இன்னும் 2 துணை பொதுச் செயலாளர்களை நியமிப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. முழுக்க அதாவது திமுகவினுடைய தீர்மானங்கள் தமிழக அளவில் பேசுபொருளாகும். அந்த வகையில் தான் இதற்கான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரம் என்பது இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம். அதற்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என கூறப்படுகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் சில தீர்மானங்களையும் திமுக பொதுக்குழுவில் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் விரிவான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்குகளை ஈர்ப்பதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படலாம். அதே போல உதயநிதி ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வதற்கான தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்படலாம் என்கிற ரீதியில் இங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக திமுக காரர்களே தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே போல குறிப்பாக மூத்தவர்களை காட்டிலும் திமுகவில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய வகையில் திமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போதைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துற மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கு அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில நயினார் நாகேந்திரனோட நியமனம், அதிமுக மெகா கூட்டணி, விஜய் ஒரு பக்கம் மதுரையை குறிவிக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கு தென் மாவட்ட களத்தை ரொம்ப டஃப்பா மாத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் மதுரையில் ஏன் பொதுக்குழுவை திமுக நடத்துகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள், பொதுக்குழு நிகழ்ச்சிகள், அதே போல செயற்குழு நிகழ்ச்சிகள் எல்லாம் திருச்சி, கோவையே பிரதானமாக திமுக நடத்தக்கூடிய பகுதிகள் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் தலைமையாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் திமுகவினுடைய பொதுக்குழு நடத்தப்படுவதாகவே கூறப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக வலுவான தலைவராக பார்க்கப்படுகிறார். அவர் அதிமுகவோடு அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 58 தொகுதிகள் முக்கிய தொகுதிகளாக இருக்கிறது.
வருகிறது. மதுரையை பொறுத்த மட்டில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மதுரையை பொறுத்த மட்டில் சிபிஎம் வேட்பாளர், அதாவது திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் 4 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாலும் பாஜக தனித்து நின்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வேட்பாளராக ராம சீனிவாசன் களமிறங்கியிருந்தார். அதே போல அதிமுகவில் டாக்டர் சரவணன் வேட்பாளராக இருந்தார். அந்த நிலையிலும் கூட அதிமுகவை 3வது இடத்திற்கு பாஜக தள்ளியது என்றே கூறலாம். அந்த அளவிற்கு பாஜக மதுரையில் வலுவாகி வருகிறது என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக வெற்றிக்கணி எட்ட வேண்டும் என்கிற ஒரு முழு மூச்சில் இந்த தீர்மானங்களும் அதே போல திமுக பொதுக்குழு கூட்டங்களும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுகவின் உறுதியான நிலைப்பாடு காரணமாக மதுரை மாவட்டத்தில் திமுகவிற்கு நல்ல பெயர் இருப்பதால் மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று முதலமைச்சர் கருதியதால் தான் அமைச்சர் மூர்த்தியை இதற்கு முழுக்க பொறுப்பாக்கி இந்த பொதுக்குழு என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இளைஞர்கள், பெண்களை திமுக பக்கம் ஈர்க்கும் வகையில், ஏனென்றால் ஒருபுறம் தற்போது தாவேகா ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக இளைஞரிடத்தில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்களே கூறுகிறார்கள். அதே போல அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவதால் இன்னும் அந்த கூட்டணிக்கு சில பேர் வந்து சேரலாம் என்கிற அடிப்படையில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை தென் மாவட்டத்தில் பிரகாசமாக்க வேண்டும் என முதலமைச்சர் கருதுவதால் தான் மதுரையில் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திமுக பொதுக்குழுவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தீர்மானங்கள் என்பது தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுகிறது. மணிகண்ட பிரபு, இப்ப மதுரை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள், தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய எதிரணி முகங்கள் எல்லாம் யார் யார் மணிகண்ட பிரபு? இப்ப கோவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பி வேலுமணி மாதிரியான முகங்கள் இருக்காங்க. இப்ப மதுரையில அது மாதிரியான திமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய உள்ளூர் முகங்கள்லாம் யார்? நிச்சயமாக மதுரை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் மதுரை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, சோழவந்தான் தனி தொகுதி, திருமங்கலம், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், இந்த தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாதிக்கு பாதிதான் திமுகவால் கைப்பற்ற முடிந்தது. குறிப்பாக 5 சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் 5 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவும் பெற்றது. குறிப்பாக மதுரையை பொறுத்த மட்டில் அமைச்சர் செல்லூர் ராஜு மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றார். அவர் நகைச்சுவையாக பேசினாலும் அந்த தொகுதியில் 3வது முறை வெற்றி பெற்றவர் என்கிற சிறப்புக்குரியவர். ஏற்கனவே மேற்கு தொகுதி என்பது 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியை குறிவைத்துதான் தாவேகா தலைவர் விஜய் கூட 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கிற போஸ்டர்களை எல்லாம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஒட்டியிருந்தனர். இது அரசியலில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இங்கே பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அதே போல தமிழக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு மிக்க தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அரசியல் ரீதியாகவும் பல்வேறு தாக்கங்களை ஆர்பி உதயகுமார் எடுத்து வருகிறார். அதே போல தேனிக்கு அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனைக்கு இடையே தேனி மாவட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு என்பது ஆர்பி உதயகுமாரிடம் தான் இருக்கிறது. அவர் நம்ம தொடர்ந்து பேசலாம் மணிகண்ட பிரபு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.